ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 1 எபிசோடு 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக பீப்புள்ஸ் அவங்களோட லைஃப் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத காட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏகப்பட்ட டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஏகப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா அழிய ஆரம்பிக்கும். ஹீரோ அசோசியேஷன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் மேக்ஸ் அண்ட் ஸ்மைல் மேன் போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்களையுமே அந்த ஒரு கிரியேஷன் பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா திடீர்னு டிவி வந்து கட் அவுட் ஆயிரும். இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் டிவியில் பார்த்துருக்க அந்த மொட்டை தலையை வந்துட்டு சரி நம்ம கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். இது வேற யாரும் இல்ல, நம்ம தலைவன் ஒன் பஞ்ச் மேன் தான், சைட்டாமா. கிளம்பி போகும்போதே பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு வரும். இதுக்கப்புறமா ஒரு புல்ல நின்று அழுதுட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா அதை கொல்றக்கு அந்த மான்ஸ்டர் வரும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிடிக்க போகும்போதே அந்த புல்ல இருக்காது. பார்த்தா சைட்டாமா காப்பாத்தி இருப்பான். நீ பயங்கர ஃபாஸ்டா இருக்க, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல சைட்டாமா சிரிச்சுக்கிட்டே நான் வெறும் சாதாரண ஆள் தான், ஜஸ்ட் ஃபன்காக தான் ஹீரோவா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் தன்னோட பேரை வேக்சின் மேன்னு சொல்லும். அதுன்னு மட்டும் இல்லாம இந்த ஹியூமன் மேன்கைண்டவே நான் டோட்டலா டிஸ்ட்ராய் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லும். இந்த இடத்துல அந்த வேக்சின் மேன்கிறது இருக்கலே ரொம்பவுமே ட்ரெமெண்டஸா ஹியூஜ் ஆயிட்டே போகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீ வெறும் ஃபன்னுக்காக தான் இருக்கியா, ஃபன்னுக்காக தான் ஹீரோவா இருக்கியான்னு சொல்லிட்டு செம ரேஜ் ஆகும். தலைவன் ஒரு பஞ்ச் தான் பண்ணுவான், அந்த மான்ஸ்டர் அப்படியே காணாம போயிடும். பாக்குற ஆடியன்ஸுக்குன்னு மட்டும் இல்ல சைட்டாமாவுக்கே பாத்தீங்கன்னா என்ன திரும்பவுமா ஒரே பஞ்ச்லியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அலறுவான். இதுக்கப்புறமா இந்த எபிசோட்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளாஷ்பேக்கு ஸ்விட்ச் ஆயிரும். இந்த இடத்துல கிராப் டைப்ல இருக்கிற ஒரு மான்ஸ்டரை காட்டுவாங்க. அதை பார்க்குற எல்லாருமே பயந்து ஓடிட்டு இருப்பாங்க, சைட்டாமாவை தவிர. இந்த இடத்துல பார்த்துட்டு யாரோ சைட்டாமான்னு தேடாதீங்க, அந்த பார்க்கறக்கே பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் நம்ம சைட்டாமா. இந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சைட்டாமாக்கு டோட்டலாவே ஒர்க் இருக்காது, அவன் அன்எம்ப்ளாய்டா தான் இருப்பான். அந்த கிராப் டைப் மான்ஸ்டரோட நேம் பாத்தீங்கன்னா கிராப்லாண்டி. இவனுக்கு எப்படி இந்த கிராப் பவர் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நண்டு வந்து இவன் அதிகமா சாப்பிட்டு இருக்கான், அதனால தான் அவனுக்கு இந்த பவர் கிடைச்சிருக்கு. இது வந்து ஃபன் கிடையாது, ரியலாவே அப்படிதான். அதனால தான் அவனுக்கு அந்த கிராப் டைப் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்டாமா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க சைட்டாமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன்லாம் கிடையாது, நான் சாதாரண ஒரு அன்எம்ப்ளாய்டு, இன்னைக்கு கூட ஒரு இன்டர்வியூக்கு தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். கிட்டத்தட்ட எல்லாருமே பயந்து விடுவாங்க. ஆனால் இவன் மட்டும் அப்படி நிற்க காரணம் அவனுக்கு வந்து இந்த லைஃபே வந்து ஒரு குரூவலாக தான் தெரியும். அதை பார்த்தீங்கன்னா அந்த கிராப்லாண்டியே வந்து சொல்லுவான், கிட்டத்தட்ட உன் கண்கள் பார்க்கறக்கு என்னோடதுமா இருக்கு, லைஃப்லெஸ்ஸாக தெரியுது அப்படின்லாம் சொல்லுவான். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, நான் ஏன் கோவமா இருக்கேங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராப்லாண்டே சொல்லுவான். ஒரு பையன் அதுவும் லார்ஜ் சின்னோட இருப்பான், அவனை தான் நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். என்ன பண்ணி வச்சிருப்பானா கிராப்லாண்டி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனோட செஸ்ட்ல வந்து நிப்பிள்ஸை ட்ரா பண்ணி வச்சிருந்திருப்பான். அதனால தான் பார்த்தீங்கன்னா செம கோவமா இருப்பான். கிட்டத்தட்ட தண்ணி ஊற்றி அழிச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவீங்க, அதுதான் கிடையாது, பர்மனன்ட் மார்க்கர்ல ட்ரா பண்ணி வச்சிருப்பான். அதனால தான் இந்த கொலவெறியோட இந்த கிராப்லாண்டே அவனை தேடிட்டு இருப்பான். அவன் மட்டும் என் கையில மாட்டினா அவன் 2 கையையுமே பிச்சேறி அப்படின்ட்டு போவான். சைட்டாமா போற வழியிலேயே பாத்தீங்கன்னா அந்த பையனை பார்த்துருவான். அவனை பார்த்தோன்னையுமே டேய் நீ இந்த கிராப் மான்ஸ்டர் கிட்ட ஏதாவது வம்பு பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா அவன் பார்க்ல தூங்கிட்டு இருந்தான், அதான் என் பர்மனன்ட் மார்க்கை வச்சு அவனுக்கு நிப்பிள்ஸை ட்ரா பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இது அவனே தான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த கிராப்லாண்டே வந்துருவான். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பையனை கட் பண்றதுக்கு வரும்போது சைட்டாமா குறுக்கால பூந்து காப்பாத்திடுவான். அதுக்கு முன்னாடி வரைக்குமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனாலுமே இந்த இடத்துல காப்பாத்திடுவான். இதுக்கப்புறமா கிராப்லாண்டே வந்துட்டு போய் உன் வேலையை பாடுறா, இவனை ஏன்டா காப்பாத்திட்டு இருக்க, முதல்ல இங்க கிளம்பு அப்படின்னு சொல்லுவான். போக மாட்டான். அப்படின்னா இதான் உனக்கு கடைசி இன்டர்வியூவா இருக்குன்னு சொல்லி பார்ப்பான் கிராப்லாண்டே. சைட்டாமா இருந்தாலும் சிரிப்பான். பாத்தீங்கன்னா நம்ம இந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்ல கார்ட்டூன்ஸ், அதுல வர வில்ல மாதிரியே நீ தெரியற அப்படின்ட்டு சிரிப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிராப்லாண்டே கோவப்பட்டு ஓங்கி அடிப்பான். சைட்டாமா பறந்து போய் விழுவான். இதுக்கப்புறமா அந்த கிராப்லாண்டே அந்த பையனை கொல்றதுக்கு போவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைட்டாமா கல்லை எடுத்து அடிப்பான். பாத்தீங்கன்னா நான் சின்ன பையனா இருக்கப்ப நான் ஒரு ஹீரோ ஆகணும்னு தான் நினைச்சேன், பிசினஸ் மேன் ஆகணும்லாம் நினைக்கல, வாடா நண்டு தலையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைட்டாமா ஊருப்பட்ட அடி வாங்குவான். சைட்டாமா கொலாப்ஸ் ஆயிட்டான்னு நினைச்சிட்டு அந்த கிராப்லாண்டி என்ன பண்ணுவானா, டேய் நீ எல்லாம் எனக்கு ஈக்குவல் மேட்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பாத்தீங்கன்னா சைட்டாமா அவனோட டையை யூஸ் பண்ணி அந்த கிராப்லாண்டியோட அந்த கண்ணை புடுங்கி எரிஞ்சிருவான். இந்த இடத்துல எல்லாம் தலைவனை பாக்குறக்கே வெறித்தனமா இருக்கும். கிட்டத்தட்ட இதெல்லாம் நடந்து 3 வருஷம் ஆச்சு. அப்பையில இருந்தே நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ட்ரைன் பண்ணேன், அதனாலயே முடி கொட்டி மொட்டை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவனை சுத்தி இருக்கவங்கள கொஞ்சம் அவனை வினோதமா தான் பார்த்துட்டு போவாங்க. கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட ஒரு சின்ன பையன்லாம் அம்மா அது யாருமா அப்படின்னு சொல்லி கை காட்டிட்டு இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பான். இருங்க நான் உங்களுக்கு சில்லறையாவே தரேன் அப்படின்னு சொல்லி எடுப்பான். கிட்டத்தட்ட 482 எண் கொடுக்க வேண்டிய இடத்துல 500 எண் கொடுத்துருப்பான். அதனால அந்த சேஞ்சை தேடுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும். எர்த்குவேக் வந்த மாதிரியே இருக்கும். இந்தாங்க எங்கிட்ட 82 எண் இருக்குன்னு சேஞ்ச் எடுத்து கொடுக்குறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கே இருக்காது. இந்த சிட்டியை பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வியூவில் காட்டுவாங்க. ஒரு காலச்சு பதிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ டேமேஜ் இருக்கும். இவ்வளோ பெரிய காலச்சு யாருக்கடான்னு பார்த்தா ஒரு கொலாசல் டைட்டன் இருக்கும். இந்த டைட்டன் மேலே ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டனோட அண்ணன். என்னடா சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு சயின்டிஸ்ட். அவன் தான் பார்த்தீங்கன்னா அவன் தம்பி இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருப்பான். அந்த பைத்தியகார சயின்டிஸ்டோட தம்பி பேர் தான் பார்த்தீங்கன்னா மாருகோரி. அவன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ டைட்டனாக இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் ஆகணும்னு சொல்லி அவனுக்கு ரொம்பவுமே விருப்பம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஜிம்ல பயங்கரமான எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட இந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைத்திய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது தான் பைசப் கிங்கிற இந்த ஒரு ஸ்டெராய்ட். பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்து கொடுப்பான். அவன் தம்பியும் சரி அண்ணனாச்சேன்னு சொல்லி கன்சியூம் பண்ணுவான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டனாவே மாறிடுவான். அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த உலகத்தை நம்ம ஆள போறோம், இனிமேல் எல்லாம் நமக்கு கீழே தான் அப்படின்ட்டு இருப்பானுங்க. அந்த டைட்டனா மாறினவன்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஷவுட் பண்ணிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிட்டி டீல இருப்பானுங்க. பார்த்தீங்கன்னா அவனோட ஒரு கையை வச்சு ஸ்வாப் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கையை மட்டும் தான் ஆட்டுவான். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகும். நான் இந்த அளவுக்கு பவர் வரும்னு இல்லை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் ரொம்ப சந்தோஷப்படுவான். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சிட்டி டில இருந்து சிட்டி பிக்கு போவானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எவாக்குவேஷன் சொல்லி அலாரம் சவுண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே செம ஹாப்பியா இருப்பானுங்க. பார்த்தீங்கன்னா அந்த அண்ணங்காரன் பார்த்தீங்கன்னா ரைட் ஷோல்டர்ல இருக்கானா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷோல்டர்ல சைட்டாமா இருப்பான். த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் சொல்லி அந்த டைட்டனா மாறினவன் சொல்லிட்டே இருப்பான். உண்மைதான், இவ்வளோ ஹியூஜா இருக்கீல, வேணா ஒரு பேண்ட்டை வாங்கி போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணங்காரன் செம ரேஜ் ஆகி உன் ஷோல்டர்ல இருக்கவனை கொல்லு அப்படின்னு சொல்லுவான். தம்பியும் சொன்ன வேலையை செய்வான். பார்த்தீங்கன்னா எந்த ஷோல்டர்ல இருக்கவன்னு தெரியாம அண்ணங்காரனையே கொண்டுருவான். கிட்டத்தட்ட இதை எல்லாத்தையுமே பார்த்து சைட்டாம சிரிச்சுட்டு இருப்பான். டே நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் மேலே தூக்கி போடுவான். பார்த்தீங்கன்னா டோட்டலாவே அந்த ஸ்கை ஸ்கிராப்பரே டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுன்னு மட்டும் இல்லாம பயங்கரமா மிதிப்பான், அப்புறம் பஞ்ச் பண்ணுவான். கிட்டத்தட்ட அந்த இடமே பார்த்தீங்கன்னா டோட்டலாவே சுக்குநூறா போயிருக்கும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டைட்டன் வந்துட்டு அவங்க அண்ணங்க நசுக்கி கொண்டிருப்பான் இல்லையா, அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். கொஞ்சம் எனக்கு எம்டியா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைட்டாமா பறந்து வந்து ஒரு பஞ்ச் பண்ணிட்டு ரொம்பவுமே ஸ்ட்ரென்த்தா இருக்காது, போர் அடிச்சுருண்டா அப்படின்பா. இத்தனை அடி வச்சான்ல அந்த டைட்டன், கிட்டத்தட்ட ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா அவனை மொத்தமாகவே காலி பண்ணியிருப்பான் சைட்டாமா. அந்த பெரிய ஜெயண்ட்டை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்டாமா வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட ரொம்பவுமே நைட் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட எமோஷன் பேலன்ஸ் இல்லாததெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான ஜந்துவை பார்ப்பான். அதோட நேம் பார்த்தீங்கன்னா சூப்பர் கஸ்டம் YO649Z MK2. அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டம் காசு வந்து பில்ட் பண்றதுக்கு பிடிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைட்டாமாவை பார்த்துட்டு அவன் தலையை பார்த்து கலாய்ப்பான். தலைவன் பேசவே மாட்டான், ஒரே பஞ்ச் தான். இந்த இடத்துல அவன் காலி ஆயிருவான். சைட்டாமாவோட மைண்ட் வாய்ஸே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் வெறும் ஒரு பஞ்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு மேலே முட்டையை போட்டு சாப்பிட்றதே நல்லா இருக்கும் இன்னைக்கு டின்னருக்கு அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். காலையில் விடிஞ்சிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைட்டாமா தூங்கிட்டு இருப்பான். அவனை தட்டி எழுப்பி விடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் எப்படி ஒன்று டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு தான் எஸ்கேப் ஆகி போவான். கிட்டத்தட்ட சைட்டாமாவோட வீட்டவே அழிச்சிருப்பானுங்க. இந்த இடத்துல எல்லாம் சைட்டாமாவை பயங்கரமா அட்டாக் பண்ணுவானுங்க. சைட்டாமாலாம் பறந்து போய் விழுவான். இந்த இடத்துலயுமே எந்திரிச்சு நிற்பான். பார்த்தீங்கன்னா கீழே வந்து பூமிக்கு அடியில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களோட பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால தான் சர்ஃபேஸுக்கு வந்தோம், இங்கேயுமே அதிக பாப்புலேஷன் இருக்குதாமே, அதனால ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு நாங்கள் இந்த இடத்த டேக் ஓவர் பண்ணிக்கலாம்னு இருக்கோம்னு சொல்லுவான். இதை கேட்குற சைட்டாமா ஒரே ஒரு பஞ்ச் தான் பண்ணுவான். கிட்டத்தட்ட அவன் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டிஸ்ட்ராய் ஆயிடுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள பயங்கரமான ஃபைட் நடக்கும். சைட்டாமால வெறித்தனமாக ஃபைட் பண்ணுவான். ஒரு கட்டத்துக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிளாஸ்ட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பூமியை பார்த்தீங்கன்னா ரத்த பூமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் ஆயிரும். அந்த மனுஷன் உண்மையாகவே பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. யார் நான் வெறும் சாதாரண ஆள் தான், ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் ஹீரோவாக இருக்கேன்னு சொல்லிட்டு வருவான். கிட்டத்தட்ட இந்த சர்ஃபேஸை கார்ட் பண்ணுறதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சப்டெரேனியன் அப்படின்னு வந்த எல்லாத்தையுமே கொன்றுப்பான் சைட்டாமா. இதை பார்க்குற அவங்களோட கிங் வந்துட்டு என்னோட குழந்தை எல்லாத்தையுமே நீ கொன்னுட்டியா, வாடா நீயா நானான்னு பார்த்தலான்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண போவாங்க. இந்த இடத்துல ஜம்ப் பண்ணி அடிக்க போவான். பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சத்தம் கேட்கும், பார்த்தா அலாரம் அடிக்கும், கனவுல இருந்து முழிச்சுக்குவான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெளியே வருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சப்டெரேனியன் வந்து அவுட் சைடில் வருவாங்க இன்வேஷன் பண்றதுக்காக. பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து ரொம்பவுமே டிசப்பாயிண்ட் ஆயிடுவான். ஏன்னா சைட்டாமா ஃபர்ஸ்ட் டிஃபீட் பண்ணதே அவங்களோட கிங்கா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளக்கூடியை காமிச்சு சாரி அபவுட் தட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல சைட்டாமா வந்துட்டு நான் ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜி சிட்டிக்கு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜெனோஸ் இருப்பான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட மாடு செத்து கிடக்கும்.
இதெல்லாம் ஜெனோஸ் நோட் பண்ணிட்டு சிட்டியை நோக்கி நடக்க ஆரம்பிப்பான்.